குரு அதிசார பயிற்சியில அடுத்தது சிம்ம ராசி எப்படி இருக்கு அந்த சிம்ம ராசிக்கு? இப்ப குரு ராசிக்குள்ள வரார். இவங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய நேரம். குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும்னா மனசுல எதெல்லாம் இவங்க குழப்பமா நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதுக்கெல்லாம் அப்படியே இத்தனை நாளா வழியே இல்லாம இருந்தது. டிராஃபிக் ஜாம் அடைச்சு கடந்தது. இப்போ எல்லாமே ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும். 5, 7, 9 பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதே ஒரு விசேஷம். இந்த ஜோசியத்தில் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் முக்கியமானது. 1ஆம் இடம் இந்த வாழ்க்கை, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய வாழ்க்கை, முன் ஜென்மத்தில் இவங்க பண்ணின புண்ணிய கர்மா, 9ஆம் இடம் முன்னோர்களுடைய நல்ல கர்மா. இதான் 1, 5, 9. இது ஜோசியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா திரிகோணஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. இது 3 முக்கியம். இனிமே ஃபுல்லா நீங்க தொட்டா தங்கமா மாறும் அப்படின்றாங்க ஐயா. அவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஜோதிட யுகம் சேனலை நீங்கள் அவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உங்களோட என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் பார்த்து தாங்க நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்ன பண்ணலாம், எத்தனை ராசி பலன் பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்றா ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான விஷயங்களோட பரிகாரத்தோட நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருக்கும் போது இந்த பரிகாரம்லாம் நல்லா இருக்குது, அந்த பரிகாரத்தை பார்த்து நாங்கள் செஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவுங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவு. குரு அதிசார பயிற்சி, அது ஒரு அருமையான பதிவுன்னு சொல்ல முடியல. இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசியும் எப்படி இருக்கும், குரு அதிசார பயிற்சினா என்ன, அது எப்போ வருது அப்படின்னு ஒரு அருமையாக உங்களுக்காக 12 ராசிக்கும் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக உங்கள் 12 ராசிக்காக தாங்க சொல்ல வந்திருக்காரு. எல்லாத்தையும் 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும்னு கணிச்சு கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான பதிவு. அவரை சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். கண்டிப்பா. நம்ம ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் அடியன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த பயிற்சியில் எல்லாருக்குமே நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா நல்ல விஷயமா சொல்ல போகிறோம். வெரி குட். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால தான் சார் சொன்னேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்கன்ட்டோம். ஆனால் அப்பவும் நம்ம நேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லா 12 ராசிக்காரங்களும் சொல்கிறது இந்த ராசியில் பிறக்காதீங்க, இந்த ராசியில் பிறக்காதீங்கன்னு. நம்ம பிறப்பு என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். கரெக்ட். அதனுடைய ஒரு சின்ன டீஸ்பூன் மட்டும் தான் நம்ம இப்போ ஜோசியமாக பார்க்க போகிறோம். வெரி குட். என்ன ஏதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, எப்படி இருக்கு அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சார். கண்டிப்பாக. குரு அதிசார பயிற்சி முதல்ல எப்போ வருதுன்னு சொல்லிடுறேன், அப்புறமா என்னங்கிறத சொல்கிறேன். குரு அதிசார பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அது என்ன நடக்கிறது அப்படின்னா, கடகராசியில உச்சஸ்தானத்தில் இருக்கிற குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், அடுத்த ராசிக்கு. இது ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். இது ஷார்ட் டியூரேஷன் போயிட்டு திருப்பி வக்கரகதியில மறுபடியும் கடகராசிக்கு வந்துடுவார். அந்த அதிசாரமா இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தான். அதாவது அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் தான் அதிசாரமா சிம்மராசியில் இருப்பார். டிசம்பர் 13 அதிசாரத்தில் வக்கரம் அடைஞ்சு ஜனவரி 24ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் கடகராசிக்குள்ள வந்துடுவார் வக்கரமாவே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம உங்களுக்கு ஒரு லீடும் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம குரு வக்ர பயிற்சியும் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக கொடுக்கணும், நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த குரு அதிசாரம் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம்.
சனாதனம்னா என்ன அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப வருடமா இருக்கிறது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்தது வந்து நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன். இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 60 வருஷமா தமிழக சினிமாவை, இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமாவே அவங்க கூழ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காங்களே, இதுக்கு பேர் தான் சனாதனம். சனாதனம்னா உடனே வந்து ஏதோ பேசுறதெல்லாம் வேண்டாம், நம்ம அரசியல் போக வேண்டாம், அடுத்தவங்களை பத்தி தப்பா பேச வேண்டாம். ஆனா இந்த சனாதனத்தோட ஸ்பெஷாலிட்டி, அதோட அர்த்தம் நிறைய பேருக்கு தேவைதான் சார். ஆமா, இந்த சனாதனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்பதான் வந்து நாசாவும் இங்கிலீஷ்காரங்களும் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்த பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சயின்டிஃபிக்கா சொல்லிட்டாங்க. அந்த சயின்ஸ் தான் இந்த அதிசார பயிற்சி. குரு அதிசாரம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துல, குரு இருக்கிற ராசியிலேருந்து சூரியன் வந்து 5ஆம் ராசி, 6ஆம் ராசி, 7ஆம் ராசி, 8ஆம் ராசி, 9ஆம் ராசி, இந்த 5 ராசிகள்ல சூரியன் டிராவல் பண்ணும்போது, குரு இருக்கிற இடத்துலேருந்து இந்த சூரியன் வந்து இந்த 5 ராசிகள்ல டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி ஏற்படும். அப்போ இப்போ வந்து கடகத்துல இருக்காரு. சூரியன் வந்து 5ஆவது ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு போகும்போது தான், விருச்சிக ராசிக்குள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த அதிசார பயிற்சி துவங்கும். ஸோ விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அந்த 5 ராசிகளில் 5, 6, 7, 8, 9 இந்த ராசிகளில் டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி நடக்கும். இந்த குரு அதிசார பயிற்சினா சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலேருந்து குரு பக்கத்தில் இருப்பார், சூரியன் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருப்பார். அப்போ பார்க்கறதுக்கு என்ன தோணுன்னா, குரு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அந்த குரு ஃபாஸ்ட்டாக, அதாவது அதிக பிரசங்கித்தனமாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் அவர் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணல. நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம பார்க்குற பார்வை. இப்போது நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஃப்ளைட்டு, மேலே போகிற ஃப்ளைட்டு மெதுவாக போகுது, அது மெதுவாக போகுது, 650 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அது மாதிரி தான் இந்த குருவும் நம்மளை சூரியனோட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் குரு அதிசார பயிற்சி. அந்த குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு போனால் என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாருக்கும் இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதிசாரம்னா என்னன்னு தெரியாது, வக்ரம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது வக்ர பயிற்சியை பற்றி பேசும்போது அடுத்த எபிசோடில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி ஓகே சார், அருமையான ஒரு இன்ட்ரோ சார், இன்ட்ரடியூஸ் நீங்கள் அழகாக அதை உண்மையிலேயே குரு அதிசார பயிற்சி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, அது அழகாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தெரிய வச்சிங்க. குரு அதிசார பயிற்சியில் அடுத்தது சிம்ம ராசி எப்படி இருக்கு? அந்த சிம்ம ராசிக்கு, சிம்ம ராசிக்கு வந்து விரயஸ்தானத்தில் குரு இருந்தார், அதனால ஆரோக்கியத்துக்கு செலவுகளை கொடுத்தாரு, சொத்து சேர்க்கைக்கான செலவுகள், அதாவது புதுசாக சொத்து வாங்க முடியாது, ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறதுனால புதுசாக சொத்து வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஏகப்பட்ட செலவு, கொஞ்சம் நெஞ்ச செலவு இல்லை. இவங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் வந்ததுன்னா 5 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய்க்கு செலவு. கடன் வாங்குற அளவுக்குலாம் இருந்தது, கடன் ஜாஸ்தி ஆயிட்டு இருந்தது. சனி 7 நாட்டு சனி நடந்தது, அஷ்டம சனி. இதுல கூட பிறந்தவங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட், குழந்தைங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட், வியாபாரத்துல வருமானம் வருதுன்னா அந்த வியாபாரத்துல போட வேண்டிய பணத்தை கூட இவங்க ரொட்டேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள், இவ்வளவு எதிரிகள் தொல்லை இருந்தது, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்ப குரு வந்து ராசிக்குள்ள வரார். இவங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும்னா மனசுல எதெல்லாம் இவங்க குழப்பமா நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதுக்கெல்லாம் அப்படியே இத்தனை நாளா வழியே இல்லாம இருந்தது, டிராஃபிக் ஜாம் அடைச்சு கடந்தது. இப்போ வந்து எல்லாமே ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும். ஓகே, இது இந்த மாதிரி பண்ணால் நமக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், இது இந்த மாதிரி பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம். இப்படி கணவன் மனைவி உறவுல இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒத்துமைத்தன்மை ஏற்படும். கடந்த 2 வருஷத்துக்குள்ளார இவங்க வாழ்க்கையில இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. அதனால இவங்க வாழ்க்கையில இந்த 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல சனி இருந்தாலே எந்த ராசியா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு வரும். அதுவும் வேலை செய்யற இடத்துல வேலை இழப்பு, பதவி இழப்பு, மரியாதை குறைவு. அரசியல்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அவமானம்லாம் பட்டிருக்காங்க.
அதாவது 10 பேர் இதற்கு வார்த்தையால் திட்டுறது வேற, கண்டுக்காம போனா. இப்போ நீங்க வந்து ஒரு ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கீங்க, திடீர்னு அவருக்கு பதவி வந்தவொடனே உங்களை கண்டுக்காம போனா, உங்களை பார்த்த உடனே நீங்க வந்து சௌக்கியமா அப்படின்னா திரும்பிட்டு போனா எப்படி இருக்கும்? அந்த அவமானத்தை இந்த சிம்மராசிக்காரங்க பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வாழ்க்கை இதுதான், அவன் போனா போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கான நேரம். அதே சமயம் நண்பர்களுக்கு உதவியாக இருப்பார்கள், நண்பர்களால் உதவிகள் பெறுவதற்கான அமைப்பு வருது. 5, 7, 9 பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதே ஒரு விசேஷம். இந்த ஜோசியத்தில் வந்து 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் முக்கியமானது. 1ஆம் இடம் இந்த வாழ்க்கை, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய வாழ்க்கை, முன் ஜென்மத்தில் இவங்க பண்ணின புண்ணிய கர்மா. 9ஆம் இடம் முன்னோர்களுடைய நல்ல கர்மா. இதான் 1, 5, 9. 1, 5, 9 இது ஜோசியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா திரிகோணஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. இது 3 முக்கியம். இந்த 3 அதிபதியும் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்கன்னா மற்ற எப்பேற்பட்ட மோசமான ஜாதகமாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். இப்போ இவங்களுக்கு வந்து ராசிலேயே குரு வர்றாரு, அஷ்டமாதிபதி குரு ராசிக்கு வர்றாரு. ஸோ இவங்களுக்கு எதிரிகள் கூட ஒத்துழைப்பு நல்குவார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வம்ச விருத்தி ஏற்படும். இவங்க வீட்டில் ஒரு வம்ச விருத்தி. இவங்க 30 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு குழந்தை, இவங்களுக்கு ஒரு 55 வயசு ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன், 3வது ஜென்ரேஷன் வரதுக்கான நேரம். கண்டிப்பா. அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படும். ஆனா வருமானத்துல கொஞ்சம் தொய்வு இருக்கும். ஏன்னா கடந்த 2-3 வருஷமா பட்ட கடன் இருக்கு. ஆமா, அந்த கடன் அடைக்கிறதுக்கே செலவு போயிட்டு இருக்கு. ஆமா. ஸோ செலவு இருக்கும், ஆனா அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் வரும். அதனால இவங்களுக்கு இப்போ வந்து நல்ல நேரம் இருக்கு. குறிப்பா அதே சமயம் இவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து பங்காளி சண்டையெல்லாம் நிறைய இருந்திருக்கும். இவங்க கிட்ட ஒத்துமையா இருக்கிறதே ரொம்ப கம்மி. இந்த சிம்மராசியில பிறந்தவங்க கிட்ட இவங்க வார்த்தையை வச்சு இவங்க வேலை குத்தத்தை சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஆட்கள் இவங்களுக்கு இப்போ பூர்வீக சொத்து இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நற்பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வியாபாரத்துக்கு முதலீடுகள் செய்யறதுக்கான நேரம் வருது. ஏன்னா அடுத்த வருஷம் சனி வந்து அஷ்டம சனி முடிய போகுது. ஸோ 2027 அந்த 2027 குரு வந்து ராசிக்குள்ள மறுபடியும் பர்மனெண்ட்டாக வருவார் ஒரு வருஷத்துக்கு. 2027 ஜூன்லேருந்து 28 ஜூன் வரைக்கும். ஸோ இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பீரியட். பட் உடம்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது, ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க ஜாதக பிரகாரம் இவங்க அம்மாவோ இவங்க அப்பாவோ இவங்களா அம்மா ஸ்தானத்தில் இருந்தாங்களோ இல்லை அப்பா ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா பையன் பொண்ணு பேரம் பேத்தி மாப்பிள்ளை இவங்கெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம். பசங்க ஃபாரின் போவாங்க, பசங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போய் உட்கார்றதுக்கான நேரம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டம். அதிர்ஷ்டம் மனுஷ ரூபேன, தெய்வம் மனுஷ ரூபேனன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டம் மனுஷ ரூபேன, அதிர்ஷ்டமே மனுஷனா வந்து உதவி செய்வாங்க. ஸோ நல்லவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான நேரம். ஸோ இந்த காலகட்டம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. அதாவது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டீங்களாம். இனிமே ஃபுல்லா நீங்க தொட்டா தங்கமா மாறும் அப்படின்றாங்க ஐயா. அவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து 18 சித்தர்ல திருமூலர்னு ஒருத்தர் இருக்கார். திருமூலர் சித்தர், அவர் தான் வந்து திருமந்திரத்தை எழுதினவர். திருமூலருடைய திருமந்திரம் ரொம்ப விசேஷமான. இந்த சித்தர்கள் எல்லாருமே வந்து வழிபட்டது யாருன்னா சிவனை தான். ஆமா, அவங்க இருக்கிற இடமும் சிவன் சம்பந்தமான இடமா இருக்கும். எக்ஸப்ட் புலிப்பாணி அண்ட் போகர். அவங்க 2 பேரும் முருகன் பழனியில. ஆனா அங்கேயும் ஒரு மிகப்பெரிய சிவஸ்தலம் இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம், அதாவது சைவ ஸ்தலங்களுக்கு தலையாய பீடம் வந்து சிதம்பரம். உலகத்தினுடைய சென்டர் பாயிண்ட் அங்கதான் இருக்கு. அந்த அந்த சிவலிங்க அந்த அங்க இருக்கக்கூடிய நடராஜர் வந்து தன்னுடைய காலை பிரஸ் பண்ணி இருக்கிற இடம் தான் வந்து உலகத்தினுடைய சென்டர் பாயிண்ட். அந்த காலத்துல நம்ம சித்தர்கள்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை. ஏன் அங்க சிதம்பரம் அங்க வச்சாங்க?
அந்த இடத்துல வந்து சிவனை வந்து ஆகாய ரூபமாக வழிபடணும் சிதம்பரத்தில். அதனால தான் அங்கே வந்து சிதம்பர ரகசியம்னு ஒன்றுமே இல்லைங்கிறது அந்த சிதம்பர ரகசியம். என்ன அப்படின்னா ஆகாயம் ஒன்றுமே இல்லை, அண்ட வெளியில் ஒன்றுமே கிடையாது. அண்ட வெளியை வழிபடுறதான் சிதம்பர ரகசியம். நிறைய பேர் அது கேட்குறாங்க, சிதம்பர ரகசியம்னா என்ன, ரகசியம்னா அங்கே என்னமோ ஒரு ரகசியம் இருக்குன்னு. ஆனால் நீங்கள் ரகசியம்னு ஒன்றும் இல்லை, இதுதான் ரகசியம்னு சொல்லிட்டீங்க அவ்வளோ அழகா. இப்போ பஞ்சபூத ஸ்தலங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆகாயம், பூமி, நெருப்பு, தண்ணி, இதெல்லாம். ஆமா. அதுல மற்ற நெருப்புக்கு வந்து திருவண்ணாமலை மலையாவே இருக்காது. காற்றுக்கு வந்து காளஹஸ்தி, அங்க உள்ளுக்குள்ள ஒரு விளக்கு வந்து ஆடிட்டே இருக்கும். அந்த இடத்துல காத்தே போக முடியாத இடம், ஆனா அந்த இடத்துல ஆடும். அதே மாதிரி திருவானைக்கோயில்ல நீர் ஸ்தலம் இப்படி இருக்கு. ஆகாய ஸ்தலம் சிதம்பரம். அங்க ஆகாயத்தை நீங்க எப்படி வழிபடுவீங்க? ஒண்ணுமே இல்ல, பொருளே இல்ல அது. அதுக்கு பேர் தான் ஆகாயம், அந்த சிதம்பர ரகசியமே. அந்த இடத்துல வந்து ஒரு திரையை விளக்குவாங்க. ஒரு தங்கத்துல செய்யப்பட்ட ஒரு வில்வ மாலையை அங்க மாட்டியிருப்பாங்க, ஒரு கம்பியில மாட்டியிருப்பாங்க. ஏன்னா ஆகாயத்துக்கு மாட்ட முடியாதுங்கிறதுனால அந்த இடத்துல அந்த இடத்துல தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ ஆகாயத்தை அதாவது அண்ட சராசரத்தை வழிபடக்கூடிய இடம் சிதம்பரம். அங்க இருக்கக்கூடிய அந்த திருமூலரை, அங்க அவருக்கு திருமூலருக்கு ஜீவசமாதி சித்தர், அவருக்கு அங்க போயிட்டு வழிபட்டுட்டு அங்க உட்காந்து தியானம் பண்ணணும். மனசை ஒருமுகப்படுத்தி உள்நோக்கி திருப்பினா நான் யார், சித்தர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சித்தரானாங்க. அதே மாதிரி நீங்க யாருங்கிறத அங்க போய் கேளுங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க, உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் போகும். ரொம்ப நன்றி சார், சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எல்லா 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு சூப்பரா சொல்லிட்டீங்க சார். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிங்க சார். நன்றி. நன்றி சார், ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த 12 ராசி நேர்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து ஐயா என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க, என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்க, என்ன குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லாமே வந்து நாங்கள் பேசுகிறது, ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்காக பயிற்சியெல்லாம் பேசுகிறது எல்லாமே உங்களுக்காக தான். நீங்கள் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்காக தான் இத்தனை பதிவுகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நேரில் ஜாதகம் பார்த்துக்கலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க, ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அவர் சொல்கிறத நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் அமோகமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லா வளமும் நலமும் பெறலாம். நன்றி. தேங்க்யூ.